தேவனுடைய கிருபையினால் இந்த 40 நாளின் தியான கூட்டத்தின் இன்னொரு வார்த்தையாக உங்களுக்கு மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து அறிவிக்கிறோம். நான் வேதத்தை படித்தேன். சுவிசேஷத்தை குறித்த முக்கிய காரியங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வசனமாய் படிக்க சமயம் இல்லை. 40 நாளுக்குள் முடிக்க முடியாது. அதனால ஒரு அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய விஷயங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரின் காரியங்களை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்ட காரியங்கள். ஆச்சரியம்னா உங்களுக்கு தெரியுதா? ஒரு எழுத்து வடிவில் கூட பார்க்கும்போது ஆச்சரியக்குறி ஒன்று இருக்கும். அப்ப அதை நிறுத்தி பார்ப்பாங்க அந்த ஆச்சரியக்குரிய. சிலர் பேசுவதையெல்லாம் குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமா, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது அவர் ஆச்சரியமான தேவன். ஒரு பாட்டு கூட பாடுறாங்க, ஆச்சரியமானவரே என்று. எனவே பிரியமானவர்களே, அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆச்சரியம் வெளிப்பட்டது, அதிசயம் வெளிப்பட்டது என்று பார்க்கும்போது, 1 முதல் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கப்பர்நகூம் என்ற இடத்தில் அவர் போனார். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார், போதகம் பண்ணினார். அவர் போதகர் தானே, போதிக்க வந்தவர், சாதிக்க வந்தவர். இந்த போதனை அந்த ஜபாலயத்தில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, போதனை செஞ்சிருக்காங்க, புத்தகத்தை எடுப்பாங்க, படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதபாரகர் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. வேதபாரகர் அப்படின்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்க, வேதத்தை தெளிவா படிக்கிறவங்க, வேதத்தை தெளிவா போதிக்கிறவங்க. அதே மேடையில போதிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் போயிட்டு போதனை செய்கிறார். அந்த வேதபாரகரின் போதனைக்கும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை பார்த்த உடனே கேட்ட ஜனங்கள் அந்த வித்தியாசத்தை உணர்ந்து அதை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போவாங்க, நிதானமா சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், அவர் அதிகாரம் உடையவராய், சத்தியம் இதுதான், வசனம்னா வசனம்தான், ஜனங்கள் இப்படிதான் வாழணும், இதுவரைக்கும் நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், இனி அப்படியே இருக்கக்கூடாது என்று அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஏன்னா அவர் வானத்திலோ பூமியிலோ சகல அதிகாரம் படைத்த தேவன். அவர் ஒருவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர். உலகத்தின் அதிகாரங்கள் நிறைய இருக்கு, ஆனா வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்தவர் தேவாலயத்தில் வந்து அவர் வார்த்தைகளை சொன்ன போது அவருடைய போதனை அது அதிகாரமுடையதாய் இருந்ததினால் அந்த போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இந்த தலைப்பை தெரிந்து கொண்டேன்? இந்த தேவன் யார் என்றும் அவர் உள்ளிலிருந்து புறப்படுகிற அற்புத செயல்கள் என்ன என்றும் நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த ஆச்சரியமான தேவனை பற்றி கொள்ள முடியும். அவருக்காக வாழ்வீர்கள், அவர் உபதேசத்தை அறிந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்பதற்காக தான். அதே முதல் அதிகாரத்தின் 27வது வசனம் கூட பாருங்கள். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன?
இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தம் ஆயிற்று. ஜெப ஆலயத்துல ஒரு பிரசங்கம் பண்ணார்னு சொன்ன, அதிகாரமுடையவராய் போதித்தார், ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். 23ஆம் வசனம். 24ஆம் வசனத்துல அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தரின் சத்தமிடுறான். அவனை கத்த ஆரம்பிக்கிறான். அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அந்த இடத்துல அசுத்தாவி பிடித்த மனுஷால இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இருக்கிற இடத்தில், அவர் வார்த்தை பிரசங்கிக்கிற இடத்தில், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் அசுத்தாவி உள்ளே இருக்க முடியாது. ஆண்டவரை அறிந்து சத்தமிடுகிறார். ஆண்டவர் சொன்னாரு 25ல, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. வாய் பேசாத. ஆண்டவர் அதிகாரம் உடையவர். புறப்பட்டு போ, சத்தமே போடாத, புறப்பட்டு போ. அதட்டினார். நாம கூட சொல்றோம், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொன்ன உடனே பிசாசு அலறுது. வாயமுடுனா வாயமுடுது. எதனால? ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம். இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே 27ல எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆலயத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஜெப ஆலயத்துல எல்லாரும் அதை பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடக்கல, இதை போல சம்பவங்கள் நடக்கவில்லை. பிரசங்கமும் பண்ணியிருக்காங்க, பல காரியம் அந்த இடத்துல உபதேசிக்கப்பட்டு இருக்கு. ஆனா இதை போல மாற்றங்கள் அங்க வரவில்லை. அதனாலதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்னப்பா அது புதிய உபதேசம், எப்படிப்பட்டது? அவர் 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 போதிக்கும் போதும் அதிகாரத்தோட பேசுகிறார். ஆனா அதே நேரத்துல அசுத்த ஆவிகளுக்கும் அதிகாரத்தோட கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 2 காரியம் நாம பார்த்தோம். 3வது ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். மார்க் 2:12 வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க என்ன நடந்தது? கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் போனார். ஒரு வீட்டிலே இருக்கிறார்னு கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அங்க வந்தாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் வசனங்களை போதிக்கிறார். அப்ப 4 பேர் ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வர்றாங்க. அவன் திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜனக்கூட்டம் அதிகமா இருந்தது. அப்படியே உள்ள அழைச்சிட்டு வர முடியல, தூக்கிட்டு வர முடியல. மேல ஓட்டு வீடு, ஓடை திறப்பாக்கிட்டு அங்கிருந்து ஒரு கட்டிலிருந்து கீழே இறக்குறாங்க, படுக்கை இறக்கினாங்க. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அதன் பிறகு அந்த இடத்துல நீங்க கடைசியா பார்க்கும்போது அவன், ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நடன்னு சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். இதை பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியா கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. 3 காரியம் சொன்னேன். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? ஆச்சரியமான செயல்கள் நடக்கணுமா? இன்றைக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்குகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்பணும், அவ்வளவுதான். அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். தேவன் அவர்களுக்கு செய்த அதே மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.